ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, தஞ்சாவூர் பெரிய கோயிலிருந்து இந்த வராகியம்மா உன்னை தேடி வந்திருக்கேன்னா எல்லாம் ஒரு காரணத்தோடு தான் என் செல்லமே. நீண்ட நாளாவே நீ என்கிட்ட உன் மனசுல இருக்கிற ஒரு ஆசைய பிரார்த்தனையாகவும் வேண்டுதலாகவும் கேட்டுக்கிட்டே இருக்க. ஆனா அது நடக்காம காலம் தள்ளி தள்ளி போய்கிட்டே இருந்தது தானே. இப்போது அதை நானே நிறைவேற்றி கொடுப்பதற்காக தான் தஞ்சாவூர் பெரிய கோயிலில் தனியென ஒரு ஆலயத்தில் வீற்றிருக்கும் கருவறையில் குடியிருக்கும் இந்த வராகி அம்மா உனக்கான நல்லது செஞ்சு உன் பிரார்த்தனையை நிறைவேற்றுறதுக்காக உன்னை தேடி ஓடி வந்தேன். எப்போதும் உன் வாழ்க்கையில முன்னேறணும்னு நினைக்கிற நீ அதற்கேற்ற அளவுக்கு குறையாத உழைப்பையும் குன்றாத முயற்சியையும் செய்தால்தானே வெற்றி பெற முடியும். தன்னம்பிக்கையோடு உன் வாழ்க்கையை வாழ ஆரம்பி. நீ ஒருபோதும் யார் முன்னாலும் தலைகுனிந்து போகாத அளவிற்கு நீ ஜெயிக்கும்படி நான் செய்து முடிப்பேன். ஒரு நொடி உன் மனசுக்குள்ள துணிவும் தைரியமும் வந்துட்டாலே வாழ்க்கையை நீ வாழ ஆரம்பிச்சிடலாம். அதை விட்டுட்டு என்னாகுமோ ஏதாகுமோன்னு ஒவ்வொரு நாளும் பயந்து பயந்து வாழ்க்கையில நீ என்ன சாதிக்க போற? உன்னுடைய மன கஷ்டத்தையும் உன்னுடைய நிலைமையும் உன்னுடைய வேதனையும் பார்த்து யார் வேணுமானாலும் சிரிக்கட்டும். ஆனா நீ ஒருபோதும் யாருடைய கஷ்டத்தையும் வேதனையும் பார்த்து சிரிக்கக்கூடிய ஆளாக இருந்து விடாதே என் செல்லமே. உனக்குன்னு ஒரு பாதையை வகுத்துக்கோ. அதுல எப்பவும் நியாயமாகவும் நீதியாடனும் நேர்மையாகவும் செயல்களை செய். உனக்கு நீயே ராஜாவாக இருந்தினா உன்னை தேடி நல்ல குணம் கொண்ட சிப்பாய்கள் தானாக வந்து சேர்வார்கள். அப்புறம் என்ன, உன் நல்ல குணத்துக்காகவே உனக்கான ராஜயோக வாழ்க்கையை நான் தருவேன். உண்மையிலேயே இந்த உலகத்துல உண்மை பேசி கெட்டவர்கள் என யாருமே இல்லை. உண்மையை சொன்னவங்க அப்போதைக்கு வேணா கஷ்டப்படுவாங்களே தவிர அதற்கு பிறகு வாழ்நாள் முழுவதும் நன்றாக நிம்மதியான வாழ்க்கையை வாழலாம். ஆனா நிறைய மனிதர்கள் இங்க இப்போதைக்கு பொய் சொல்லி தப்பிச்சுக்கலாம்னு பொய் சொல்லி மாட்டிக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த பொய்யை காப்பாத்துறதுக்காக காலம் முழுவதும் பொய் சொல்லி வாழக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் தானே. பொய் என்பது உன்னை நிம்மதியாக வாழ விடாது. ஒரு பொய் சொல்ல ஆரம்பிச்சினா அதை மறைக்கிறதுக்கு ஒரு பொய், அதை மறைக்கிறதுக்கு இன்னொரு பொய்னு பொய்க்கு மேல பொய்கள் சேர்ந்து கொண்டே இருக்கும். ஆனால் ஒரு இடத்துல ஒரு முறை உண்மை சொல்லிட்டினா அப்போதைக்கு மட்டும்தான் மற்றவர்களுடைய கோபமும் மேலன பேச்சும் திட்டும் உனக்கு விழுகுமே தவிர அதற்கு பிறகு உன் வாழ்நாள் முழுவதும் நீ நிம்மதியாய் தைரியமாய் வீரமுள்ள ஆளாக வாழலாம் அல்லவா. வாழ்க்கையில ஜெயிக்கணும் நீ முடிவெடுத்துட்டினா நீ கண்டதையும் பார்க்க கூடாது. எந்த விஷயம் எதுக்காக நடக்குதுன்னு காரணங்களை தேடக்கூடாது. லட்சியத்தில் மட்டும்தான் தெளிவாகவும் உறுதியாகவும் இருக்க வேண்டும். அப்போதுதானே உன் லட்சியத்தை நீ நிறைவேற்றிக்க முடியும். நீ நினைச்ச நேரத்துல ஒரு விஷயம் நடக்கலன்றதுக்காக நீ துவண்டு போகவோ சோர்ந்து போகவோ வேணாம். அதை விட முக்கியமான கடமையை நான் உனக்கு வச்சிருக்கேங்கிறத புரிஞ்சுக்கோ. இந்த வராகியம்மா உன் விருப்பத்தை நிறைவேற்றக்கூடாது என்ற எண்ணத்தோடு வாழுபவள் கிடையாது. உனக்கு எது முதல்ல முக்கியமோ அதை உனக்கு கொடுக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு தான் உனக்கான காரிய காரணங்களை நான் நிகழ்த்தி கொண்டிருக்கிறேன். பாராட்டும் புகழும் எல்லாம் வந்து சேரும்போது குட்டையான வாசலுக்குள் குனிந்து செல்வது போன்ற அடக்கம் வேண்டும். இல்ல, எல்லா புகழும் எனக்கு வந்துடுச்சு, எல்லாரும் என்னை பாராட்டுறாங்க, என்னை பத்தி எல்லாரும் ரொம்ப உயர்வா பேசுறாங்கன்னு ரொம்ப தலை நிமிர்ந்து ஆணவத்துல ஆடுனினா அப்புறம் இலக்கணத்தோட இல்லாம பணிவோடும் அடக்கத்தோடும் பொறுமையோடும் வாழணும்னு சொல்றேன். உன் வாழ்க்கையில நிறைய விஷயங்கள் தவறாக நடக்கிறது தான், நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா அதெல்லாம் நினைச்சு நீ புலம்பிக்கிட்டே இருக்கிறதுனால எல்லாம் சரியாகிடுமா என்ன? புலம்பிக்கிட்டே இருந்தீன்னா அவன் வாழ்க்கை முழுவதும் நீ கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் இருக்கணும். அதற்கு பதிலாக புலம்புவதை விட்டுவிட்டு இந்த வராகியின் பாதத்தில் உன்னுடைய கவலைகளையும் பொறுப்புகளையும் விட்டுவிட்டால் அதில் நீ சாதித்து ஜெயிக்கும்படி நான் உனக்கு துணை நிற்பேனவா. வெற்றி தோல்வி எது கிடைச்சாலும் எதையும் பெருசா நினைக்காம அனைத்தையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவத்தை உனக்குள்ள வச்சுக்கிட்டீன்னா கூடிய சீக்கிரம் மிக சிறந்த வெற்றியாளனாக நீ மாறிவிடுவாய். அதை விட்டுட்டு வெற்றி அடைஞ்ச விட்டானே நான் வெற்றி பெற்றுட்டேன் எல்லாருக்கிட்டையும் சொல்லி புகழ் பேசி திரிவதும் தோல்வி அடைஞ்சு போவதும் உனக்கு சரிவராது என் செல்லமே. வெற்றியோ தோல்வியோ எல்லாம் மாறி மாறி வரதான் செய்யுன்ற யதார்த்த குணத்தையும் பக்குவத்தையும் உனக்குள்ள வச்சுக்கணும். எதுக்கெல்லாம் கோபம் வருதோ, யார் பேசும்போதெல்லாம் கோபம் வருகிறதோ அப்போதெல்லாம் அந்த மறைச்சுக்கிட்டு பொறுமையோடு புன்னகைக்க கற்றுக்கொண்டால் உன் வாழ்க்கை இனிமையாக இருக்கும். கோபம் என்பது எல்லாருக்கும் வரதான் செய்யும். ஆனா எந்த மனிதர் அதை அடக்கி ஆளுகிறாரோ, கோபம் வரும்போது அதை மறைச்சுக்கிட்டு பொறுமையோட புன்னகை சிந்துகிறாரோ அவர் வாழ்நாள் முழுவதும் சிந்தனையோடு கூடிய சிறப்பான வாழ்க்கையை நிச்சயமாக வாழலாம்.
உன்னை ஒதுக்கி வைக்கணும்னு நினைக்கிறவங்க கிட்ட இருந்து அவங்க அதை செய்யறதுக்கு முன்பாகவே நீயே ஒதுங்கி நின்று விடுவதுதானே மரியாதை. எந்த மனிதர் உன்னை தேவையில்லைன்னு நினைக்கிறாங்களோ அவங்க அப்படி நினைக்க ஆரம்பிக்கும் போதே உனக்கு புரிஞ்சிடும். அவர்களாக உன்னை தள்ளி வைப்பதற்கு பதிலாகவும், ஒதுக்கி வைப்பதற்கு முன்பாகவும், நிராகரிப்பதற்கு முன்பாகவும் நீயே அவர்களை விட்டு தூரமாக விலகி போயிட்டினா அவங்க அதுக்கு பிறகு தன்னுடைய தவறை உணர்வார்கள். அதற்கு பிறகு தானாகவே உன்னை தேடி வரும்படியும் நான் செய்து காட்டுவேன் என் செல்லமே. உன்னை விட வசதியா வாழ்றவங்களையும், உன்னை விட சந்தோஷமா உயர்வான வாழ்க்கையை வாழ்பவர்களையும் பார்த்து நீ ஏங்க வேண்டாம். அப்படி பார்த்து ஏங்க ஆரம்பிச்சினா உனக்குள்ள ஒரு தாழ்வு மனப்பான்மையும், தயக்கமும், பயமும் வந்துடும். இது மூணுமே மனுஷனை ஜெயிக்க விடாது. அதனால்தான் நீ எதை பார்த்தும் தயங்கவோ, பயம் கொள்ளவோ, தாழ்வு மனப்பான்மையோடு வாழவோ கூடாதுன்னு சொல்றேன். அதே நேரத்துல உனக்கு கீழே உள்ளவங்களையும், வாழ்க்கையில கஷ்டப்படுறவங்களையும் பார்த்து நீ ரொம்ப மட்டமாவும் நினைக்க கூடாது. அப்படி உனக்கு கீழே இன்னொருத்தர் இருக்காங்க நீ ஏளனமா பார்க்க ஆரம்பிச்சினா அது உனக்குள்ள தலைக்கணத்தை கொண்டு வரும் அல்லவா. எந்த மனிதரையும் உனக்கு உயர்வாகவும் பார்க்க வேண்டாம், தாழ்வாகவும் பார்க்க வேண்டாம். உனக்கு சரிசமமாக எல்லாரையும் நினைக்க பழகு. உன்னை யாரோடும் ஒப்பிடாமல் நீ நீயாக இருந்தால்தானே உனக்குள்ள தன்னம்பிக்கை வரும். தன்னம்பிக்கையோட வாழக்கூடிய நீ நிச்சயமாக உன் வாழ்க்கையையும் ஜெயித்து விடலாம். இந்த வராகி அம்மாவின் கரம் பற்றிய நீ எதற்கும் பயப்படக்கூடாது. உன் கரங்களை நான் உயர்த்தி பிடித்து உன் வேண்டுதல்களை நிறைவேற்றி உனக்கான உயர்ந்த சந்தோஷமான சிறந்த வாழ்க்கையையும் அமைப்பித் தருவேன் என் செல்லமே. கஷ்டப்படுறேன் நீ சொல்றியே, நீ பட்ட கஷ்டங்கள் தானே உன் வாழ்க்கையில அடுத்தடுத்து நீ என்ன செய்யணுன்ற யோசனைகளை உனக்கு கற்றுக் கொடுத்தது. கஷ்டங்கள் இல்லாம எல்லாமே உனக்கு சுலபமாக கிடைச்சிருந்ததுன்னா உன் வாழ்க்கையில முன்னேறணுன்ற எண்ணமே இல்லாம இதே நிலைமையில நீ காலம் பூரா இருந்திருப்ப. நல்லா யோசிச்சு பாரு. எப்போ உன் வாழ்க்கையில நீ நல்லா சம்பாதிக்கணும், நிறைய சொத்து சேர்க்கணும், வசதியா வாழணும்னு தோணுச்சு? உனக்கு கஷ்டம் வரும்போதும், மற்றவர்கள் உன்னை மதிக்காமல் அவமரியாதை செய்யும் போதும் தானே இவங்களை விட நம்ம நல்ல நிலைமைக்கு வரணும்னு தோணுச்சு. ஆக மொத்தத்துல கஷ்டம் நல்லது தானே இப்போதாவது உனக்கு புரிகிறதா? சிகரங்களை தொட்டு வெற்றி பெற வேண்டுமாயின் முதலில் நீ உன்னையே வெற்றி கொள்ள வேண்டும். உனக்குள்ள இருக்க தேவையில்லாத விஷயங்களை அழித்து அதுல நீ ஜெயிச்சிட்டாலே உன்னுடைய நல்ல குணங்கள் மூலமாக நீ உன் வாழ்க்கையில் வெற்றியை பெற்றுவிடலாம். சகிப்புத்தன்மையும் பொறுமையும் மனிதனுடைய வாழ்க்கைக்கு மிகவும் அவசியமான விஷயம்தான். ஆனா இந்த சகிப்புத்தன்மையும் பொறுமையும் ஒரு தனி மனிதனின் அமைதியை குலைக்கும் என தெரிய வந்தால் நீ அதற்காக உன் சுயமரியாதை இழந்துவிட்டு அவர்களிடம் பொறுமையாக போக வேண்டிய அவசியம் இல்லை என் செல்லமே. நீ ரொம்ப அமைதியா இருக்க, ரொம்ப பொறுமையா இருக்கன்றதுக்காக மீண்டும் மீண்டும் உனக்கு கஷ்டத்தை கொடுத்து உன்னை துன்பப்படுத்துறாங்க, துயரப்படுத்துறாங்க என தெரிந்தால் அதற்கு மேலும் நீ பொறுமை காக்க வேண்டிய அவசியம் இல்லை. நான் இப்படி கிடையாது, எனக்குன்னு தன்மானம் இருக்கு, கௌரவம் இருக்குன்னு அவர்களை விட்டு ஒதுங்கி போய்விடு. பேச வேண்டிய நேரத்தில் பேசிவிடு என் செல்லமே. இந்த உலகத்துல யாராலும் யாருக்கும் பிடிச்ச மாதிரி இருந்துட முடியாது. ஒரு மனிதன் இருந்தா அவனுக்கு எட்டு பேருக்கு பிடிச்சதுன்னா 2 பேருக்காவது பிடிக்காம இருக்கும். இப்படிதான் எல்லா மனிதரும் இங்கே படைக்கப்பட்டிருக்கிறார்கள். அப்படி ஒரு மனுஷனை எல்லாருக்குமே பிடிக்கும்னு இருந்தா அவன் நடிக்கிறான் தான் அர்த்தம். நீ எல்லாருக்கும் உண்மையான பிள்ளையாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. உன் மனசாட்சிக்கு மட்டும் நீ உண்மையாக இருந்தால் போதும். ஓம் வராகி.